ஹலோ நண்பர்களே, வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தேங்க. வழக்கம் போல அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளைமேட்டுக்கான சூப்பரான ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, இதுதான் அந்த பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரூம் ஹீட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பொருள் தான் இது. இந்த ரூம் ஹீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எப்பவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கு, கூலிங் ஓவராக இருக்கு அப்படின்னும் போது அந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை யூஸ் பண்ணுவாங்க. சென்னையில் பெரும்பாலும் இது வந்து யூசேஜ் கம்மி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெங்களூர் சைடு, ஊட்டி சைடு, கொடைக்கானல் சைட்லாம் போனீங்கன்னா இந்த ஒரு ரூம் ஹீட்டர்ன்றது பொதுவாகவே வந்து கொண்டு வந்தோம். இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ரெண்டாவது, இந்த ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு பயன்படும் மெயினாக அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா நார்மலாகவே கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், ஜுரம் வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஹீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்மர் டைம்ல எப்படி ஏசி யூஸ் பண்ணி வெப்பத்தை குறைச்சி கூலிங் ஆக்குறோமோ அதே மாதிரி வின்டர் டைம்ல கூலிங்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மாத்தி வெப்பமா மாத்துறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. கூலிங்கா இருக்கிற இடத்த சூடா மாத்துறதுக்கு தான் இந்த ஒரு ஹீட்டர். சரிங்களா? இது ஒன்றும் பெரிய கம்பசூசர் எல்லாம் கிடையாது. பட் ஆனா சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. இப்ப இந்த ஹீட்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை பாருங்க, பிளக் இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து நார்மல் சின்ன பிளக் தான். இது வெறும் 5 ஆம்ஸ் தான், 5 ஆம்ஸ் பிளக் தான் போட்டிருக்காங்க. இதுவே வந்து நம்ம சின்ன பிளக்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல கொடுக்குறேன், எவ்வளவு ஆம்ப்ஸ் எடுக்குதுன்னு பாருங்க. இப்ப இதை கொடுத்துட்டு இங்க ஆன் பண்ணா போதும். இது இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சொல்லிட்டு 2 மோடு கொடுத்துருப்பாங்க. ஆன் ஆயிடுச்சுங்களா? வெறும் 0.1 ஆம்ப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 ஆம்ப் தான் போகுது. இதுவே வந்து செகண்ட்ல வச்சிங்க அப்படின்னா 2 மோடு தான். இதுல ஃபர்ஸ்ட் மோடு, செகண்ட் மோடு, இது 2 மோடு தான் இருக்கும். செகண்ட்ல வச்சோம் அப்படின்னா இங்க பாருங்க, வெறும் 3 ஆம்ப்ஸ் தாங்க எடுக்கும். இது ஒன்றும் பெருசா கரண்ட் பில் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா வராது. இது வாட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 1000 வாட்ஸ்க்குள்ள தான் வரும். ஒரு 800 வாட்ஸ் 1000 வாட்ஸ்க்குள்ள தான் வரும் இது. சரிங்களா? ஹீட் ஆகுதுங்களா? இப்போ இது வந்து என்னன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி தரையில வச்சுட்டு தரையிலயோ இல்ல செவுத்துல கூட நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குழந்தைங்களுக்கு கையில வச்சு, ஏன்னா கைப்பட்டா சூடாகும், அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு டச் பண்ணாத மாதிரி இதை செட் பண்ணிக்கலாம். நீங்க தரையில எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னும் போது இது ஏதாவது கீழே விழுந்துச்சு, அப்ப அந்த டைம்ல ஏதாவது ஃபயர் கேர் ஆயிடுமா அப்படின்னா நீங்க பயப்படவே தேவையில்லைங்க. பாருங்க, இப்ப இந்த ஹீட்டரை வந்து நான் கீழ் பக்கம் சாய்க்கிறேன். சாய்ச்சவொன்னே இங்க பாருங்க ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்க, கீழே லைட் ஆஃப் ஆயிடுச்சுங்களா? இப்ப இதை நான் ஸ்டெடியா வச்சா மட்டும்தான் ஆன் ஆகும். சாய்ச்சா அப்படின்னும் போது இது டோட்டலாவே இது பாருங்க, இந்த மாதிரி சாய்ச்சி விட்டா அப்படின்னா டோட்டலாவே மிஷின் வந்து ஆஃப் ஆயிடும். அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த சேஃப்டி சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆகும், கையை எடுத்துட்டு ஆஃப் ஆயிடும். இங்க பாருங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஓரளவுக்கு சேஃப்டி தான். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குழந்தைங்களை மட்டும் கைப்படாம பாத்துக்கணும், அவ்வளவுதான்.